அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி பணியாய் விலக. நல தமயந்தி கதை அழகிய காதலை பற்றி எடுத்துரைக்கும் கதை மட்டும் அன்று, சனி பகவான் மனமிறங்கியதை பற்றியும் கூறும் ஒரு அற்புதமான காவியமாகும். இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும். பிரிந்து வாழும் தம்பதிகள் மறுபடியும் சேர்வதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கும். இது தெரிந்த கதைதான் என்றாலும் தெரியாத ஒரு பந்தமும் நல தமயந்திக்குள் இருந்ததை பற்றி நாம் அறியலாம். இக்கதையை பற்றி பேசும்போது கூட நல தமயந்தி என்ற வார்த்தையை யாராலும் பிரிக்க முடியாது. இப்போது நல தமயந்தியின் முன்ஜென்ம வரலாற்றை பற்றி ஒரு துளி அறிவோம். அடர்ந்த காட்டில் சிறிய குடில் ஒன்றில் ஒரு வேடர் தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அந்த வேடுவனின் பெயர் ஆகுகன், அவனுடைய மனைவியின் பெயர் ஆகுகி. இருவருமே அன்பும் காதலும் உள்ள தம்பதியினர். ஒரு நாள் அவர்கள் குடிலுக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார். அந்த முனிவரை அந்த வேடுவ தம்பதியினர் நல்லபடியாக உபசரித்து உணவளித்தனர். அன்று இரவு அந்த முனிவர் அவர்கள் வீட்டிலேயே தங்கும்படியாக அமைந்தது. அந்த குடிலோ மிகவும் சிறியதாக இருந்தது. அந்த குடிலில் 2 பேர் மட்டும்தான் தங்க முடியும். அது கடுமையான பனிக்காலம். எனவே வெளியே கடும் குளிர் நிலவியது. அதிதியாய் வந்த முனிவரை வெளியே அனுப்ப முடியாது. ஆகுகன் முனிவரோடு தங்கிக் கொண்டு மனைவியை வெளியில் அனுப்ப முடியாது. இப்படி கடும் குளிர் வெளியே அடித்த போது அவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடன் வைத்திருக்க முடியாமல் குடிலின் உள்ளே உறங்கும்படி அனுப்பி வைத்தான். முன்பின் தெரியாத ஒரு மனிதனிடமும் அதைவிட மேலாக தன்னுடைய மனைவியின் மேலும் இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒருவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அந்த முனிவர் 2 பேருக்கும் ஆசி வழங்கினார். சில ஆண்டுகள் கழித்து அந்த ஆகுகன் ஒரு மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டான். அந்த துன்பத்தை தாங்க இயலாத அவனுடைய மனைவியும் கூடவே சேர்ந்து இறந்து விட்டாள். இந்த ஜென்மம் இப்படி முடிந்து போனது. முனிவரின் ஆசியால் அடுத்த ஜென்மத்தில் ஒரு நாட்டினுடைய இளவரசனாக பிறக்கிறான் அந்த வேடுவன் ஆகுகன். இப்பிறவியில் அந்த இளவரசனுக்கு நலன் என்ற நாமம் சூட்டப்படுகிறது. அதே போல முன் ஜென்மத்தில் அவனுடைய மனைவியாக இருந்த ஆகுகி ஒரு நாட்டினுடைய இளவரசியாக தமயந்தி என்ற பெயருடன் பிறக்கிறாள். முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கிறார். இந்த 3 பேருக்கும் எப்படி தொடர்பு வந்தது? இந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி ஒன்றிணைந்தார்கள்? அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பிரச்சனை வந்தது? அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தார்கள் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். நிடத நாட்டினை ஆட்சி செய்த மன்னனுடைய மகன்தான் நலன். நலன் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு அழகிய அன்னப்பறவை பறந்து வந்து அவன் அருகில் அமர்ந்தது. அந்த அன்னப்பறவையின் அழகில் சொக்கிய நலன் அதை கையில் எடுத்தான். அன்னப்பறவை நலனிடம், சுந்தரனான நீ இந்த நாட்டு மக்கள் மேல் மிகுந்த பாசமாகவும் இருக்கிறாய். உனக்கு இணையாக ஒரு பேரழகிதான் உன் நாட்டின் வருங்கால மகாராணியாக இருக்க வேண்டும். அவளும் உன்னை போல குடிமக்களிடம் அன்பும் கருணையும் கொண்டிருந்தால்தான் உன்னுடைய ஆட்சி நலமாக இருக்கும். உனக்கேற்ற அறிவும் அழகும் அன்பும் ஒருங்கே கொண்ட ஒரு இளவரசி இருக்கிறாள். நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா என்று கேட்டது. நலனும் வியந்து போய் அந்த அன்னப்பறவையையே பார்த்து கொண்டிருக்க அது தொடர்ந்தது. உடனே அந்த அன்னமும் விதர்ப்ப நாட்டு இளவரசியான தமயந்தியின் பேரழகு, பெரும் கருணை என்று அனைத்தையும் வர்ணித்தது. இதை கேட்ட நலனுக்கு தமயந்தி மேல் பார்க்காமலே காதல் வந்தது. அப்போது அந்த அன்னம் தமயந்தியிடம், நான் தூது செல்லவா என்று நலனிடம் கேட்டது. அதற்கு நலன் சம்மதிக்கவே உடனே பறந்து சென்ற அன்னம் தனிமையில் இருந்த தமயந்தியிடம் நலனுடைய பெருமைகளை ஒரு பாடலாக பாடியது. இதனால் நலன் மீது தமயந்திக்கும் காதல் வந்தது. இப்படி சென்ற சிறிது காலத்திலேயே தமயந்தியின் தந்தை வீமன் தமயந்திக்கு சுயம்வர ஏற்பாடு செய்தார். இந்த சுயம்வரத்திற்கு இளவரசர்கள் மட்டுமில்லாமல் தேவர்களும் வந்தார்கள். அப்படி வந்தவர்கள் இந்திரன்,
வாயு பகவான், வருண பகவான், அக்னி தேவன், சனி பகவானும் ஆகிய 5. இவர்கள் எல்லோருக்குமே தமயந்தி மனதில் நலன் மீது காதல் இருப்பது தெரியும். ஆனாலும் தமயந்தியின் பேரழகால் ஈர்க்கப்பட்டு அவளை மணந்து கொள்ளும் எண்ணத்துடன் நலன் உருவத்தில் வந்தார்கள். இந்த சுயம்வரத்தில் அன்னப்பறவை சொன்ன அடையாளங்களை வைத்து நலன் கழுத்தில் மாலையிடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அந்த இடத்தில் கிட்டத்தட்ட 5 பேர் நலன் மாதிரியே இருந்தார்கள். இவர்களில் உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தாள். சில கணங்கள் யோசித்தவள் தன் கூரிய அறிவை கொண்டு வாடாமலர்களை மாலையாக அணிந்திருக்கும் தேவர்களை விடுத்து மானிடனான நலனுக்கு மாலையிட்டாள். நிலை உயர்ந்த தேவர்களும் தமயந்தியின் செயலால் நிலை குலைந்து போயினர். 8 திக்கும் வாழ்த்தொளி பட்டு தெறிக்க அவர்களின் திருமணம் இனிதாக நடந்தது. இந்த திருமணத்திற்கு பிறகு நலன் தமயந்தியை தன்னுடைய நிடத நாட்டிற்கு அழைத்து சென்றான். இந்த நேரம் சுயம்வரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வந்தது. அவர்களில் ஒருவர்தான் சனி பகவான். இவர் நலனை துன்பப்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். இதுவரை இளவரசனாக இருந்த நலனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டு மன்னனாக தன்னுடைய நல்லாட்சியை தொடங்கினான். ஈருடல் ஓர் உயிர் என வாழ்ந்த நல தமயந்தி இல்லறத்தில் நல்லறம் கண்டனர். இவர்களின் இனிய இல்லறத்தின் பயனாக 2 குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் இந்திரசேனன் மற்றும் இந்திரசேனா ஆவர். ஒரு பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். சனி பகவானுக்கு கடமையில் இருந்து தவறாத ஒருவரை பிடிக்க முடியாது என்று ஒரு விதிமுறை உள்ளது. மானிடர் ஒவ்வொருவரிடமும் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். நல்ல நேரம் இருக்கும் வரை அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது. ஆனால் கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கமே தான் நமது வீழ்ச்சிக்கு காரணமாய் அமையும். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நலனுக்கும் இருந்தது. அதுதான் சூதாடும் வழக்கம். மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம்தான் இப்போது நலனையும் தெருவில் நிறுத்துகிறது. நலன் புட்கரன் என்னும் மன்னனுடன் சூதாடி நாடு, நகரம் மற்றும் அனைத்து செல்வத்தையும் இழந்தான். பின்னர் தன் மகன்கள் 2வரையும் தன் மாமன் வீமனிடம் அனுப்பிவிட்டு தன் மனைவி தமயந்தியுடன் காட்டில் வசித்து வந்தான். ஒரு நாள் காட்டில் நள்ளிரவு நேரத்தில் ஒரு பாழடைந்த மண்டபத்தில் நலனும் தமயந்தியும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது விழித்தெழுந்த நலன் சனியின் வலிமையினால் அந்த காட்டில் தமயந்தியை தன்னந்தனியாக விட்டுவிட்டு நீங்கினான். உறக்கம் நீங்கி எழுந்த தமயந்தி நலனை காணாமல் பதறி வணிகன் ஒருவனின் துணையுடன் விதர்ப்ப நாட்டுக்கு சென்று தன் தந்தை வீமனிடம் நலனை தேடி கண்டுபிடிக்கும்படி வேண்டினாள். அதே நேரத்தில் அவளை பிரிந்து சென்ற நலன் கார்கோடகன் என்னும் பாம்பை காட்டு தீயில் இருந்து காப்பாற்றும் போது அந்த பாம்பினால் கடிப்பட்டு மேனி கருத்தான். தன் பழைய உருவத்தை மீண்டும் பெற நினைத்தால் உடுத்தி கொள்ளும்படி அந்த பாம்பு 2 ஆடைகளை நலனுக்கு கொடுத்தது. அந்த ஆடைகளை பெற்றுக்கொண்ட நலன் அயோத்தி நகர் சென்றான். அந்த நாட்டு மன்னன் இருதுபண்ணனிடம் வேலைக்கு சேர்ந்து சமையல்காரனாகவும் தேரோட்டியாகவும் வாகுகன் என்னும் பெயரில் பணிபுரிந்து வந்தான். வீமனால் நலனை தேடுவதற்காக நியமிக்கப்பட்ட அந்தணன் ஒருவன் அயோத்தியில் நலனின் சமையல் சிறப்பை கண்டு நலன் அங்கு இருப்பதை அறிந்தான். விதர்ப்ப நாடு திரும்பி தமயந்தியிடம் தெரிவித்தான். தமயந்திக்கு 2ஆம் சுயம்வரம் நிகழ்வதாக அவள் சொற்படி அந்த அந்தணன் இருதுபண்ணனுக்கு மனவோலை கொடுத்து அழைப்பு விடுத்தான். இருதுபண்ணனும் வாகுகன் என்னும் பெயரில் இருந்த நலன் தேரை ஓட்ட வீமனின் தலைநகரான குண்டினபுரத்தை அடைந்தான். இந்த இருவரும் தேரில் வருவதை கண்ட தமயந்தி தேரோட்டி உண்மையில் நலன்தானா என்பதை கண்டறிய தன் மகன்களை வாகுகனிடம் அனுப்பி தோழியின் மூலம் நிகழ்ந்ததை அறிந்து தேரோட்டி நலனே என்பதை அறிந்தாள். தன் தந்தையுடன் வாகுகனிடம் சென்று அவனுடைய உண்மையான உருவத்தை காட்டும்படி கேட்டுக்கொண்டாள். வாகுகன் உருவம் மாறி நலமன்னனாக தோன்றினான். அதன் பின்னர் நலமன்னன் தன் மனைவி மக்களுடன் தன் நாடான நிடத நாட்டுக்கு சென்று புட்கரனுடன் போரில் வென்று தன் நாடு நகரமெல்லாம் மீண்டும் கைப்பற்றி முடிசூடி மன்னனாக நல்லாட்சி செய்து இனிது வாழ்ந்தான்.
அனைத்து துன்பங்களிலிருந்தும் நீங்கிய நலனும் தமயந்தியும் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது அவளுக்கு காட்சியளித்தார் சனி பகவான். என்னை நீங்கள் இருவரும் மன்னிக்க வேண்டும். தேவர்களில் ஒருவனான நான் தமயந்தியை மனம் புரிய நினைத்தது பெரும் தவறு. உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் தர விரும்புகிறேன், கேளுங்கள் என்று கூற, அதற்கு நலன் தனக்காக எதையும் கேட்கவில்லை. நான் பட்ட கஷ்டங்கள் இந்த உலகத்தில் யாருக்கும் வரக்கூடாது. நாடிழந்து, வீடு இழந்து, அடையாளம் இழந்து எந்த மனிதனும் சுற்றித் திரியக்கூடாது. என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது. தனது கணவனை பிரிந்து பெற்றோர் வீட்டுக்கு போய் வாழும் நிலை எந்த பெண்ணுக்கும் வரவே கூடாது. இந்த நல தமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பில் இருந்து நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரம் கேட்டான். நலனின் விருப்பத்தை சனி பகவானும் அங்கீகரித்து அவர்களுக்கு ஆசி வழங்கி அனுப்பினார். இக்காலத்தில் மட்டுமல்ல, எக்காலத்திலும் சனி பகவான் எந்த துன்பத்தையும் தராமல் இன்பத்தையே தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இக்கதையை கேட்ட படித்த அனைவருக்கும் நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.